மஸ்ஜித் தக்வா மதரசா பிலால் சாந்தோம் சென்னையுடைய இமாம் மௌலானா மௌலவி BM ஹலீலுர் ரஹ்மான் மம்பை ஹதரத் அவர்கள் நம்மிடம் 20 நிமிடம் உரையாற்றுவார்கள். முன்னாடியே முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்சலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீல் முதுனிபீன் ஷஃபீஇ யௌமுல் கியாமா அல்லாஹு யா ஹாதி. என்ன சொல்றாரு? புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வானாக. இந்த கல்லூரியிலே பேராசிரியர்களாக பணியாற்றி காலம் சென்ற முன்னோர்கள், எங்களுடைய பாசத்திற்குரிய உஸ்தாதுமார்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்தருள்வானாக. இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட மதரசாவினுடைய முன்னாள் நிர்வாகிகள், காலம் சென்ற அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து நிர்வாகிகள் அனைவரையும் அல்லாஹு தஆலா உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை சேர்த்து வைப்பானாக. இந்த மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வையும் உலக செல்வங்களையும் தீனுடைய பற்றையும் அல்லாஹு தஆலா நிரந்தரமாக தந்தருள்வானாக. எங்களுக்கு புகாரி ஷரீஃப் ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களுக்கு அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து ஆக உயரிய சிறந்த தரஜாக்களை அதிகமாக தந்தருள்வானாக. உலகம் முழுவதும் எங்கெல்லாம் புகாரி ஷரீஃப் நடத்தினார்களோ அந்த பேராசிரியர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை தந்தருள்வானாக. உலகம் உள்ளளவும் இந்த புகாரி ஷரீஃப் வாசிக்கப்படவும் எல்லோராலும் நேசிக்கப்படவும் அல்லாஹு தஆலா முழுமையாக தன் புறத்திலிருந்து அருள் வளத்தை வழங்கிடுவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃபினுடைய 50வது பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1996வது வருடம் ஒரு முறை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு துறை, இப்பொழுது ஒரு 3வது முறையாக கலந்து கொண்டிருக்கிறேன். 50 வருஷத்துல 3 முறை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு பாக்கியமான நாள். புகாரி ஷரீஃபை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் 2 வரலாறுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவுல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையின் மீது ஏதோ ஒரு அழுக்கு படிந்திருந்தது. அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கைகளில் இருந்த ஒரு துண்டை வச்சு அப்படி லேசா அப்படி தட்டி விடுறாங்க. அந்த மேல இருந்த அந்த அழுக்கு கீழே விழுந்துருச்சு. இப்படி ஒரு கனவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்க்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும், விளக்கமாக இருக்கும் என்று
கருதி தன்னுடைய ஆசிரியர்கள் பெருமக்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த சஹீஹான மிகச் சரியான ஹதீஸுகளை நீங்க எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அந்த ஹதீஸு தொகுப்பவே அவர்கள் எழுத ஆரம்பித்ததாக வரலாறு சொல்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காட்சியளித்து என்னை குறித்து சஹீஹான ஹதீஸுகளை எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹுவினுடைய உத்தரவு இந்த கனவின் மூலமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய உத்தரவு வேறு ஒரு வகையில் வந்ததாக நாம் பார்த்தால், அப்படி அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய அனுமதியோடு எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் தான் இந்த புகாரி ஷரீஃப். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சம்பந்தமாக அப்துல் வாஹித் பின் ஆதம் தவாவிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷதராத்து தஹப் என்கிற ஒரு நூலில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அப்துல் வாஹித் பின் ஆதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவுல நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். கூடவே நிறைய சஹாபாக்களும் நின்று இருந்தார்கள். இவங்க ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே யாரையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போன்று தெரிந்தது. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்று, யார சொல்லலாம், ஏன் இங்கே இவ்வளவு நேரமாக காத்து நிற்கிறீர்கள், யாரை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், முகமது பின் இஸ்மாயில் புகாரி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரியை நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு கண்டு ஒரு 3 நாளைக்கு பிறகு நான் என்னைக்கு கனவு கண்டனோ அந்த நாளில் அவர்கள் இறந்து விட்டதாக நான் தெரிந்து கொண்டேன் என்பதாக ஷதராத்து தஹப் என்கிற நூல்ல இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சிகளை சொல்றேன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய ஒரு புண்ணியமான காரியம் இந்த புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கிதாபை தொகுத்ததுதான். 7563 ஹதீஸ்கள் இருக்குது. இதுல திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா 2602 ஹதீஸுகள் இருக்கின்றன. அவ்வளவும் தங்கம், சொக்கு தங்கம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாசு மறு இல்லாத, எந்த விதமான கலப்படங்களும் இல்லாம சுத்தமான 100% கோல்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸுகள் தான் இந்த 2602 ஹதீஸுகளும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸுகளை நம்ம ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொகுத்து முடித்த பிறகு தங்களுடைய சொந்த ஊருக்கு புகாராக்கு போவாங்களாம். அதே போல பல்ஹ் என்கிற ஒரு நாட்டுக்கு, மரு என்கிற நாட்டுக்கு, நைஷாபூர் என்கிற ஒரு நகரங்களுக்கெல்லாம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் செல்லும் பொழுது அங்கு இருந்த அறிஞர்கள், உலமாக்கள் எல்லாம், எங்க பள்ளிவாசல்ல கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க, கொஞ்ச நேரம் நீங்க ஹதீஸுகளை வாசிச்சுக்கிட்டே போங்க, நீங்க தொகுத்து இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப்ல இருந்து ஹதீஸுகளை வாசித்து கொண்டே போங்க, விளக்கங்கள்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க வாசிச்சுக்கிட்டே போங்க, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்களாம். அப்படி ஊர் ஊராக போய் அந்த ஹதீஸுகளை அவர்கள் வாசித்து இருக்கிறார்கள், மக்கள் கேட்டிருப்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ரமலான் மாதத்துல பள்ளிவாசல்கள்ல தராவீஹுக்கு ஹாஃபிஸாவை ஸ்பெஷலா வைக்கிறோம். நம்ம ஒரு மாதத்துல 27 நாட்கள்ல அந்த குர்ஆன் முழுமையும் நாம் கேட்டுவிட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அப்படி ஒரு ஏற்பாடு செய்கிறோம். அவர் ஓதுகிற அந்த குர்ஆன் எந்த விதமான தப்பு தவறுகளும் வந்துவிடக்கூடாது, வந்துவிட்டால் அதை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாமியை நாம் ஏற்பாடு செய்வோம். தொழுக வைக்கக்கூடிய இமாமுக்கு பின்னாலேயே அதை சரியாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சாமியை நாம் ஏற்பாடு செய்வோம். இப்படி ஒரு மரபு நம்ம இடத்துல இருக்குது. இதே போலவே அரபு நாடுகள்ல இந்த ஹதீஸுகளை ஓத சொல்லி கேட்டு பரவசம் அடையக்கூடிய ஒரு காட்சிகள் எல்லாம் முந்தைய காலத்தில் இருந்திருக்கிறது. 7வது நூற்றாண்டுக்கு முன்பு வரை
பல இடங்கள்ல இந்த புகாரி ஷெரீஃபை வாசிக்க சொல்லி கேட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். 7வது நூற்றாண்டுக்கு பிறகு, ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த ஹதீஸுகளை வேறு வகைகள்ல போன்று அந்த பல்வேறு நாடுகள்ல பயன்படுத்தி இருப்பதாக வரலாறுகள் சொல்லுகின்றன. பிளேக் போன்ற கொடுமையான நோய்கள் ஏற்பட்டு விட்டால், ஒரு பெரிய மோசமான அரசனை எதிர்த்து போரிட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஏதேனும் வறட்சி ஏற்பட்டு விட்டால், ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து அந்த ஊர்ல புகாரி ஷெரீஃபை வாசிச்சு கடைசி நாள்ல மிகப்பெரிய அளவுல துவாக்களை செய்தால் அவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிவிடும் என்பதாக கருதி இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டுக்கு பிறகு மம்லூக்கிய அரசர்கள் எல்லாம் அவருடைய காலத்தில் கண்டிப்பாக எந்த யுத்தத்துக்கு போவதாக இருந்தாலும் அந்த யுத்தத்துக்கு முன்னால ஒரு 50 ஆலிம்கள் 100 ஆலிம்களை உட்கார வச்சு ஒரே நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல புகாரி ஷெரீஃபை முழுமையா படிக்க வச்சு அதை கேட்டு விட்டு அதற்கு பிறகுதான் யுத்தத்துக்கே போவாங்களாம் மம்லூக்கிய அரசர்கள். வரலாற்றுல பதிவாகி இருக்கிறது. இந்தியாவில் கடந்த ஹிஜ்ரி 10வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் டெல்லி போன்ற நகரங்களில் எல்லாம் இமாம் ஷா வலியுல்லா தெஹ்லவி அவங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய மகனாருடைய காலங்களில் எல்லாம் இந்த புகாரி ஷெரீஃப் வாசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. வரலாறுகள் அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக தான் 1978களில் நம்ம லால்பேட்டையில ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதங்கள், நோய் நொடிகள் ஆங்காங்கே மக்களிடத்துல பரவி கொண்டிருந்திருக்கிறது. 1945களுக்கு முன்னால இந்தியாவிலையும் சரி, நம்ம சிதம்பரம் காட்டுமன்னார்குடி இந்த பகுதிகளிலும் சரி அதிகமாக பிளேக் நோய்கள் பரவி இருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள். தினம் தெருவுக்கு ஒரு மையத்து இந்த லால்பேட்டையிலையும் கூட விழுந்திருக்கின்ற 45க்கு முன்னால அந்த காட்சிகளுக்கெல்லாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சிய ஹஜரத் அப்துல்லா ஹஜரத் அவர்கள் தான் நம்ம ஊர்ல ஒரு புகாரி ஷெரீஃப் வாசிக்கக்கூடிய ஒரு மரபை உருவாக்க வேண்டும் என்று கடைசி காலத்துல நினைச்சிருக்கிறாங்க. ஒரு 5-6 மாதங்களாக இதை பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இருந்த மதரசாவுடைய நிர்வாகிகளிடத்தில், ஊர் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளிடத்தில் எல்லாம் பேசி இருக்கிறார்கள். ஆனால் அது செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது. அந்த சிந்தனை நல்ல சிந்தனை என்கிற அடிப்படையின் காரணத்தினால் ஹஜரத் அவருடைய மரணத்துக்கு பிறகு ஜக்கரியா ஹஜரத் அவருடைய காலத்தில், அதே போல நம்ம மதரசாவுடைய நிர்வாகிகள், ஊர் மக்களுடைய முக்கியஸ்தருடைய மிகப்பெரிய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த புகாரி ஷெரீஃப் வாசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்று வரை தொடர்ந்து 50 ஆண்டுகளாக நடந்து வருது. இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி அல்ல, ஒரு சாதனைக்குரிய ஒரு நிகழ்ச்சி. 50 வருஷமா இன்னைக்கு நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நம்ம உள்ள காலம் உள்ளளவு நம்ம வாசிப்போம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைகள் நம்ம இடத்துல எவ்வளவோ மாற்றங்களை ஜனந்தனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்க இன்டர்நெட்டை திறந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக சர்ச் பண்ணப்படக்கூடியது, தேடப்படக்கூடியது இஸ்லாத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தான் அதிகமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பெருமானாருடைய அந்த வார்த்தைகளுக்கான மதிப்பாக தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகள், கலப்படம் இல்லாத அந்த வார்த்தைகள் நம்ம ஊர்ல வாசிக்கப்படுவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி வாசித்து நிறைவு பெறக்கூடிய இந்த நாட்களில் அதனுடைய துவா மஜ்லிஸில் நாம் கலந்திருக்கிறோம். ஒரு பாக்கியமான ஒரு துவா மஜ்லிஸில் நம்ம கலந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே குழுமி